ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விருத்தி என்றால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விருத்தியை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏனென்றால் முதல் வார்த்தையில் இஸ்ரவேலே என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை தேவன் எவ்வாறாக இந்த வசனத்தில் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் வாசிக்கும்போது நன்றாய் இருப்பதற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி அநேக முயற்சிகளை அநேக கஷ்டங்களை தாய் தகப்பன்மார் பட்டாலும் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய இருதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. அதுபோலதான் தம்முடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள் நன்றாய் இருப்பதற்கு தேவன் முயற்சி செய்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை நாம் நன்றாய் இருக்க வேண்டும். நாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சென்றார். அதுபோல இந்த பூமியில வாழ்கிற உங்கள் ஒருவரையும் தேவன் இப்படியாய் பாலும் தேனும் என்றால் அவை இரண்டும் ஆசீர்வாதமுள்ள பொருட்கள். பாலும் தேனும் என்பது உங்களையும் தேவன் பாலும் தேனும் இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நீங்கள் நன்றாக இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் மிகவும் விருத்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கை கொள்ளும் போது நாம் மெய்யாகவே நன்றாய் இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நிரம்பி வழிகிற குறைவில்லாத ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீர வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பாலும் தேனும் நிறைவாய் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து அதில் விருத்தி அடையும்படியாக பெருகும்படியாக அநேக நன்மைகள் அநேக ஆசீர்வாதங்கள் ஒரு குறையுமின்றி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவரிடத்தில் அவருடைய வார்த்தைகளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அந்த கட்டளைகளை தேவன் சொல்லியிருக்கிற வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும்போது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன் பிதாக்களுக்கு கொடுத்தது போல உனக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க நீ மிகவும் விருத்தி அடைந்து மிகவும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே. அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நாம் வாழ்ந்து இந்த பூமியில அவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நீங்கள் நன்றாய் இருந்து விருத்தி அடைந்து இந்த பூமியில
இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிதான அன்புக்காய், உம்முடைய அன்பிற்கு அளவில்லாத அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நன்றாய் இருப்பதற்காகவும், நாங்கள் பாலும் தேனுகளும் ஓடுகிறது போல எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்காகவும், மிகவும் விருத்தி அடைவதற்காகவும் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பிள்ளைகளாய், கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விருத்தி அடைய செய்வீராக. அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.